தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோரி சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் இப்போ நேற்று நமக்கு ஒரு மிக முக்கியமான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்தது. ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி வரைக்கும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் 23ஆம் தேதி வரைக்கும் சொல்லிட்டாங்க. அந்த சாய்ஸை லாக் பண்ணுறதுக்கு 20ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு அப்டேட் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒன்று தான். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு காலேஜில் சேருவதற்கு உண்டான டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 5க்குள்ளே நீங்கள் சேர்ந்துடணும். 27ஆம் தேதியிலேருந்து 5க்குள்ளே சேர்ந்துடணுன்றது அந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டைமில் இன்னுமே நிறைய மாணவர்கள் நம்ம சப்ஸ்கிரைபாக இருக்கிற நிறைய மாணவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி ஒரு அவுட்லுக் ஒன்று சொல்லுங்கள், ஓவரால் ஒரு டீட்டெயில் ஒன்று சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில மாணவர்கள் அந்த அலாட்மெண்ட்டை பற்றி திரும்ப உதவி சொல்லிவிடுங்க சார், எனக்கு கடைசி சான்ஸ் இது, நான் செகண்ட் ரவுண்டுக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. பட் சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, மேபி உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் கூட மேபி நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் அப் டு எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்கிறதுல ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. ரவுண்ட் 1ல் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அந்த ரவுண்ட் 1ல் எப்படி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்களோ சேம் ப்ராசஸ் தான் ரவுண்ட் 2லையும் இருக்கும். ரவுண்ட் 2வில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் ரவுண்ட் 1ல் சீட் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப வேறு ஒரு பெட்டர் காலேஜ் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இருக்கிற பட்சத்தில் அவங்க ரவுண்ட் 2வில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அல்லது ரவுண்டில் சீட்டே கிடைக்கல அப்படின்னாலுமே ரவுண்ட் 2வில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைக்காம இருந்து ரவுண்ட் 2வில் தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாய்ஸ் ஃபில் பண்ணி உள்ளே போகிறீங்க புதுசாக அப்படின்னா 36 மெடிக்கல் காலேஜுமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்துக்கலாம். ஆனால் ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் அலாட்மெண்ட்டுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த காலேஜ் கிடைச்சா நீங்கள் போவீங்களோ அந்த காலேஜ் மட்டும் நீங்கள் அலாட்மெண்ட்டில் கொடுத்தா போதும், அதாவது சாய்ஸ் ஃபில்லில் கொடுத்தா போதும். ஸோ இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். நிறைய கொடுக்கக்கூடாது. 2 காலேஜில் கிடைச்சா அந்த 2 காலேஜில் எது கிடைச்சாலும் நான் போவேன்னா அந்த ஒரு காலேஜில் மட்டும் சாய்ஸ் ஃபில் கொடுத்துக்கோங்க ரவுண்ட் 2வில். சரிங்களா? இது ஒன்று. இந்த அலாட்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா, ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைச்சிட்டு அந்த சீட்டு இல்லை, நம்ம திரும்ப ஃப்ரீ எக்ஸிட் விட்டுட்டு ரவுண்ட் 2வில் வேறு ஏதாவது காலேஜ் கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க இல்லையா, அதுதான் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஏற்கனவே ஒரு அலாட்மெண்ட் முடிஞ்சுது, திரும்ப மறுபடியும் இன்னொரு அலாட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதனால் அதுக்கு பேர் அலாட்மெண்ட். ஸோ இதுதான் சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா. ஸோ இது நீங்கள் யார் வேணால் ரவுண்ட் 1ல் சேர்ந்தவங்க, சேராதவங்க, கலந்துக்கிட்டவங்க, கலந்துக்காதவங்க, சீட்டு கிடைத்தவங்க, கிடைக்காதவங்க, யார் வேணால் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட், எல்லாருமே எலிஜிபிள். சுருக்கமாக சொன்னால் அதை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. சரிங்களா? இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்பொழுது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு விருப்பப்படுகின்ற கல்லூரிகளை நீங்கள் எத்தனை வேணால் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது கீழே கிளிக் ஹியர்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் பேனலில் காலேஜ் லிஸ்ட்லாம் வரும். ரைட் சைடில் ஆடுன்னு பட்டன் இருக்கும். நீங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு காலேஜ் இருக்குன்னா அந்த காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜ் ஆட் ஆகிடும் சாய்ஸ் லிஸ்ட்டில். இதே போல் தான் ஒரு காலேஜையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பேச முடியல, ஸோ கொஞ்சம் வாயில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குன்றதுனால. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு காலேஜுமே செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் அப் டவுன் ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்னா அந்த காலேஜ், ரெண்டாவது இருக்கிற காலேஜை நீங்கள் ஃபஸ்ட்டில் கொண்டு வரணும்னா ரெண்டாவது காலேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது மேலே போயிடும். இல்லை அது கீழே வரணும்னா டவுன் சொல்லி கொடுத்தீங்கன்னா கீழே வரும். இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும். எல்லா சாய்ஸ் லிஸ்ட்டும் பண்ணிவிட்டு கடைசியாக டவுன்லோட் சாய்ஸஸ்ன்னு இருக்கும் கீழே, அதை டவுன்லோட் பண்ணுங்கள் பிடிஎஃபாக. அது பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் எடுத்து நீங்கள் கொடுத்த காலேஜ் லிஸ்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கா, ஃபஸ்ட்டில் எது இருக்குது, செகண்டில் எது இருக்குது, தேர்டில் எது இருக்குது, நம்ம கரெக்டாக கொடுத்துருக்காமனு ஒரு தடவை வெரிஃபை பண்ணணும். அது முக்கியமான ஒரு வேலை. ஸோ அது கண்டிப்பாக செய்யுங்க. யாராவது நிறைய பேர் தவறுகள் செஞ்சிடறாங்க. நான் நினச்சேன் சார், நான் இது கொடுக்கணும்னு நினச்சேன், இது ஃபஸ்ட்டில் தான் இருக்குதுன்னு நினச்சேன், கடைசியில் அது ரெண்டாவதில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அதனால் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து க்ளீனாக செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். 20ஆம் தேதிக்கு மேலே தான் நீங்கள் லாக் பண்ண முடியும். இப்போ இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் வந்த செய்தி அதுதான். 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு மேலே சாய்ஸ் லாக் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். அப்போ உங்கள் சாய்ஸை லாக்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் எடிட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் சாய்ஸ் ஃபில் பண்ணுற மெத்தட். அந்த முறை நான் ஓவரால் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லை பற்றி இதுதான் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து ரீஅலாட்மெண்ட்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணுங்கள். ரீஅலாட்மெண்ட் பண்ணும்போது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், தவறு கிடையாது. கிடைச்ச காலேஜ் கண்டிப்பாக நீங்கள் சேர்ற மாதிரி இருக்கும். ரீஅலாட்மெண்ட்டில் உங்களுக்கு காலேஜ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைத்த காலேஜே உங்களுக்கு ரீட்டைன் ஆகிடும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது, ஃபீஸ் தொடர்பாக எப்படி நீங்கள் வந்து கட்டணுன்றது ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.